இல்ல எப்படி அவர் வெளியில வரும்போது கான்வாயோட வருவார்? இல்ல இப்பவே வெளியே வரும்போது கான்வாய் இருக்குமான்னு தெரியல. ஸ்வேரிங் இன்னுக்கு அப்புறம் கான்வாய் இருக்கும் ஷூரா. இப்போ வர வேண்டியது இல்லைங்க. தோஸ் ஆர் ஆல் என்ன சொல்றது, ஒரு பெரிஃபெரல் திங். ஆமா, அதெல்லாம் சின்ன விஷயம். அவருக்கு வண்டி இல்லாம இருந்தா முதல்ல அப்பாயின்மென்ட் ஆர்டர் வருதான்றது தான் முக்கியமான விஷயம். வண்டி போட்டோ வடிவேல் சொன்ன மாதிரி அடிச்சாங்க அப்பாயின்மென்ட் எப்பதான் அது அடிப்பாங்கன்னு தெரியலையே. இல்ல அவரு விஜய் அவர்கள் வந்து அவர் ஜெயிச்ச அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அதுக்கு வாழ்த்து இவர் நன்றி தெரிவிச்சுமே என்ன சொல்றாரு, டிரான்செண்டிங் பாலிடிக்ஸ், அரசியலுக்கு அப்பாற்பட்டும் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் முக்கியம், அதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி வந்து எங்களுக்கு தேவைங்கிறதே போடுறாரு. ஓகே, இதான் விஜயோட வாகனமா இந்த கருப்பு கலர் கார். விஜய் அவர்களுடைய வாகனம் ஆளுநர் மாளிகை வாசல்ல நிற்கக்கூடிய காட்சியில பார்க்கிறோம். ஓகே, இன்னும் வரல. ஓகே, மற்ற டிராபிக்கை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க மற்ற வரக்கூடிய மற்ற தலைவர்களுடைய வாகனங்களும் வருகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. விஜய் மட்டும்தான் போறாரா ஆளுநரை பார்ப்பதற்கு? ஏன்னா ஏற்கனவே சண்முகம் போயிருந்தாரு. ஓகே, ஏற்கனவே புஷி ஆனந்த் அவர்கள் உள்ள போயிட்டாங்க, பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் உள்ள போயிட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிறோம். மற்ற தலைவர்களும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் ஆளுநரை பார்க்க உடன் செல்ல போகிறார்களா? ஏற்கனவே சண்முகம் அவர்கள் போயிட்டு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்திருந்தாரு. இப்போ மீண்டும் திரு சண்முகம், திரு வீரபாண்டியன், திரு திருமாவளவன் இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் போறாங்களா அப்படின்னு பாக்குறோம். இப்ப உள்ள போனவங்க பின்னாடி பார்த்தோம், கேமராமேன் சூப்பரா இப்ப பாருங்க ஃப்ரண்ட்ல எடுக்கறாரு. இல்ல எதிர்பாராத அதே இடத்துல இல்ல சடனா சனோட தூக்கிட்டு ஓட முடியாது. இல்ல எங்களுக்கும் ஆங்கிளையாவது மாத்தணும்ல. ஒரே நியூஸ் நம்ம எவ்வளவு நல்லா சொல்றாங்க, ஆங்கிளையாவது மாத்தி சொல்லிருக்காங்க. தேசிய கொடி போட்ட கார்லாம் உள்ள போகுது. உள்ள போறாங்களா வெளியே போறாங்களா, யாருடைய வாகனம் அங்க வெளியே காத்து நிற்குது அப்படிங்கறத பார்க்க முடியாது. ஆளுநர் மாளிகை வாசல்ல ஒரு வாகனம் நிற்குது, அது யாருடைய இது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அந்த தகவல்களை பெற முயற்சி செய்யலாம். தாவேகா பொதுச் செயலாளர் ஏற்கனவே ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டாருன்னு புரிஞ்சுக்கிறோம். திரு விஜய் அவர்கள் வாகனமும் வந்து கொண்டிருக்கிறது. பீக் அவர் டிராபிக்னா என்னன்னு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவர் ஒரு ஸ்டாரா இருக்கக்கூடிய பட்சத்துல அவர் பல இடங்கள்ல வந்திருக்கவே முடியாது அவர்னால. பட் இங்க பாருங்க, ஆளுநர் மாளிகை வாசல்ல டிராபிக், அதுல அவர் டிராவல் பண்ணல. பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி கார் வருது, கம்யூனிஸ்ட் கட்சி கார் போறத பார்க்கிறோம். சோ we are given to understand எல்லா கட்சி தலைவர்களுமே இன்னைக்கு தான் லீடர்ஷிப்பா வராரு. மத்தபடி அவர் நடிகரா எவ்வளவு டிராபிக் கடந்து இருந்திருப்பாரு. இல்ல நடிகரா போகும்போது அவங்க டிராபிக் முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துருவாங்கல்ல. அவங்க வந்து அவங்களோட ஷெட்யூலுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி 6:30 டிராபிக்ல அவங்க நின்றுப்பாங்களா? பெரிய ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது தெரியல. மாட்டிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? ஒரு கவர்னர் கிளம்புறாரு, லாக் ஆயிட்டாங்கன்னா நின்னுதான் ஆகணும். உள்ள இருக்கிறவங்க உள்ளே இருந்துக்கணும். ஓகே, திரு சண்முகம் மீண்டும் உள்ள போறாருன்னு நினைக்கிறேன். முதல்ல போயிட்டு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்த திரு சண்முகம் அவர்கள் இப்ப மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள்ள செல்றாரு. காருக்குள்ள அவர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி கொடி போட்ட காரு. திரு சண்முகம் அவர்கள் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள்ள இப்போது செல்கிறார், அனுமதிக்கப்படுகிறார். அப்ப பின்னாலேயே மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். திரு செல்வ பெருந்தகை, அப்புறம் திரு வீரபாண்டியன், திரு திருமாவளவன் வராருன்னு பார்க்கணும். IUML தலைவர்கள் வர போறாங்க. ஆளுநர் என்ன வேணாலும் செய்வாருங்கிறது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். அதனால அவங்க வந்து இல்ல சண்முகம் போயிட்டாரு. இன்னும் விஜய் அவர்களுடைய கார் போன எல்லாருக்குமே நேத்து இவர் தினகரன் வச்சு இந்த கேம் விளையாடுறது வந்து எல்லாருக்குமே ஒரு இது பண்ணி இல்ல. இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்ப போய் அங்க நிக்கிறதுன்றதுமே இன்னொரு ஷோ ஆஃப் சப்போர்ட் இல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி. ஏன்னா இது குதிரை பேரம் அது இது நிறைய குற்றச்சாட்டு வந்திருக்கு. சார் இது உண்மையிலேயே எங்க கடிதம் தான், நாங்க தான் அந்த தலைவர்கள், பாருங்க எந்த குதிரை பேரமும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஷூரன்ஸ் கவர்னருக்கு டிடிவி கேட்ட கேள்விக்கு ஐயா காமராஜரே பதில் சொல்லிட்டார். ஹார்ஸ் ட்ரேடிங் கிடையாது, என்னை தாவேக்கா என்னை அனுபவம் இல்லை, என்கிட்ட பேசவும் இல்லைன்னதுக்கு அப்புறம் ஹார்ஸ் ட்ரேடிங்கை பத்தி என்ன கொஸ்டின் இருக்கு? கோடீஸ்வரர் அவர் காமராஜ் அவர் பொறுத்தவரைக்கும் ஆமா அவர் பெரிய செல்வந்தர் முடிச்சு. அவருக்கு பணத்துக்கெல்லாம் அது ஒண்ணும் வேணா சொல்லலாம், மந்திரி பதவி கேட்டாருன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு வேணா அவர் ஒருவேளை அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆயிருக்கலாம். அதை இவரு டிடிவியினுடைய அலிகேஷனை வந்து ஐயா காமராஜர் அவர்களே வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டார். எங்கிட்ட யாரும் தாவேக்கால இருந்து பேசல அணுகலங்க போதே அவருடைய அலிகேஷனை இவரே வந்து டிசால்வ் பண்ணிட்டார். அதனால வந்து அது ஹார்ஸ் ட்ரேடிங்கிற அலிகேஷன் அந்த இடத்துல செல்லுபடி ஆகலை. இப்போ மேபி அந்த லெட்டர் கொடுத்தது வந்து என்னங்கிறது விசாரிக்கணும் நம்ம. எப்படி அந்த லெட்டர் வந்துச்சுங்கிறது. இந்த கார் ஆளுநர் மாளிகை வாசலே ரொம்ப நேரமா நிக்குது. இல்ல நம்ம விஷுவல்ல தான் அப்படி ஃப்ரீஸ் ஆயிருக்குதா? இதுதான் விஜயோட காரா? அங்க என்ன இஷ்யூ அப்படிங்கறதையும் நம்ம கேட்க முயற்சிக்கலாம். காங்கிரஸ் உடைய காரா? விஜய் கார் இல்ல. I don't think that is Vijay's car. வந்துட்டு யாரையோ டிராப் பண்ணிட்டு போறாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். அது லக்ஸஸ்ல
ஓகே பாப்போம். ஓகே, விஜய் அவர்களுடைய வாகனம் வர்றதுக்காக காத்திருக்கிறோம். இப்போ இந்த 120 பேருடைய கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆளுநருடைய அனுமதி அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஹர்டில் இல்லையா? விஜய் அவர்கள் கடைசியா தாண்ட வேண்டிய ஒரு படிக்கட்டு அப்படின்னா அந்த ஆளுநர் அனுமதி கொடுத்து அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்குறது தான். இப்போ இதுக்கும் அதுக்கும் இடையில வேற ஏதாவது கவனிக்க வேண்டிய சம்பவம் இருக்கா? ஒன்னொன்னுத்தையும் நம்ம அந்த பரத்த முடியல சார். நான் சொல்லிட்டேன்ல, பதவி ஏத்தாதான் நான் நம்புவேன். அது யார் முதலமைச்சர் பதவி ஏத்தாலும் சரி, பதவி ஏற்கிற வரைக்கும் நான் நம்ப போறது கார் உள்ள போயிடுச்சு. 4ஆம் தேதி விஜய் கார் போகல. இது கம்யூனிஸ்ட் இவ்வளவு லேட் ஆகாது. இல்ல நம்ம போன மாதிரி பார்க்கல இன்னும் விஜய். ஆனா நான் அப்பவே ஐஐடில பார்த்துட்டோமே விஜய் அவருடைய கார் உள்ள போயிட்டு தான் இத லாக் பண்ணிருப்பாங்க இல்லையா? உள்ள போயிருக்கா நம்ம திரும்ப செக் பண்ணுவோம், நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் மூலமா செக் பண்ணுவோம் விஜய் அவர்கள். பட் பாருங்க சார், see the hold up, எவ்வளவு டிராபிக் பாருங்க. இந்த டிராபிக்ல தான் எங்கேயோ ஒரு இடத்துல பின்னாடி நிக்குதா விஜய் அவர்களுடைய வாகனம். ஓகே, திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் உள்ள போறாரு. அங்க டிராபிக் போலீஸோட அவரும் நம்மள மாதிரி தான் அவரும் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னம்மா இவ்வளோ டிராபிக்கா இருக்கு, ரெகுலேட் பண்ண மாட்டீங்களான்னு கேட்கறாரான்னு தெரியல. அவருடைய வாகனம் இப்போ திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்துட்டாரு. அவர் ஆளுநர் மாளிகைக்குள்ள போக போறாருன்னு புரிஞ்சுக்கிறோம். பட் அந்த ஐஐடில இருந்து ராஜ்பவனுக்கு போறதுக்குள்ள இவ்வளோ டிராபிக்கா? எப்படி எத்தனை சோதனை? இதனால இந்த டைம் வந்து ரொம்ப டிராபிக்கா ஆகக்கூடிய இடம். ஈவினிங் டைம் ஏன்னா காலேஜ் விட்டு அந்த பட் இப்போ காலேஜ் இல்ல சடனா ஒரு அப்பாயின்ட்மென்ட் கொடுத்ததனால போலீஸும் அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. டிராபிக் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு போனா வரும். பட் ஆல்சோ திஸ் இஸ் ஸ்பீக்கர். சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஊருக்கு கிளம்புவாங்க. இந்த சாட்டர்டே சண்டே லீவ் வரும்போதெல்லாம் மேக்ஸிமம் இந்த ஆஃபீஸ் டைம் முடிச்சுட்டு கிளம்புவாங்க. இந்த டைம் எப்பவுமே இருக்கும். இந்த பக்கம் இந்த கோயம்பேடு இங்கெல்லாம் போய் நான் மாட்டிக்கிட்டேன்னா இந்த டைம்ல போய் மாட்டிக்கிட்டேன்னா வர முடியாது. இந்த பக்கம் ஈசிஆர் நோக்கி போகக்கூடியவர்கள் அந்த பக்கமா ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இப்படி வருவாங்க. பட் டுவர்ட்ஸ் ராஜ்பவன் அந்த மாதிரி இருக்குமா டிராபிக்? ஆனா கொஞ்சம் அவங்க ஒதுக்கி இருக்கணும். நான் ஷார்ட் பீரியட்ல கொடுத்ததனால போலீஸால கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது. முதல்ல ஒருவேளை செஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. அதுல யாரும் குறை சொல்ல முடியாது. இப்ப திருப்பி உடனே ஸ்டாப் பண்ணுங்கன்னா ஒரு மேபி அவங்களால முடியாம இருந்திருக்கலாம். திரு விஜய் அவர்கள் டிராபிக்ல மாட்டிருக்காரு அப்படின்னு பாருங்க. போலீஸ்காரங்களையும் பத்திரிகையாளர்களும் அதெல்லாம் நிக்கிறாங்க பாத்தீங்களா? அது மழை வெயிலாம் இதெல்லாம் நாங்க வந்து அந்த அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கிற காலத்துல எல்லாம் பார்த்திருக்கோம். அவ்வளவு 75 நாள் இருக்கும்போது அவங்களும் தூங்குனது இல்ல, ஊடகத்துல உள்ளவங்களும் தூங்குனது இல்ல, நாங்களும் தூங்குனது கிடையாது. நிறைய பேர் வருவாங்க போயிருவாங்க. நாங்கெல்லாம் கார்லயே படுத்து இறந்துட்டு இருந்தோம். அந்த மாதிரிதான் இப்ப நாங்க மே 4ஆம் தேதியில இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் எல்லா ஜெர்னலிஸ்டும் அதோ பாருங்க அந்த கருப்பு கலர்ல டிராபிக்ல நிக்குது, அதான் விஜயோட கார் இதோ வந்து விட்டது, ஆளுநர் மாளிகையை நெருங்கி விட்டது. டிராபிக் எல்லாம் ஒரு பிரச்சனையா வர முடியும் அப்படின்றத நம்ம இப்பதான் பாக்குறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜய் அவர்களுடைய 6:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட், 6:30 மணிக்கு கொஞ்சம் தாண்டி டிராபிக்ல மாட்டி எப்படியோ ஒரு 3 நிமிஷம் லேட்டா உள்ள போயிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். 3 நிமிஷம் லேட்டா வந்தீங்கன்னு எதுவும் பிரச்சனை இருக்காது. சொல்ல மாட்டாரு. அது போலீஸ் தான் அவர் கேட்பாரு. அது சரி, அவர்தான் பண்ணிருக்கணும். ஓகே, திரு விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகையினுடைய நுழைவாயிலுக்குள்ள நுழைந்து அவருடைய வாகனம் சென்று விட்டது. He has finally gone inside for the 5th time to meet the governor. ஆளுநரை சந்தித்து 120 பேர் இருக்காங்கன்ற கடிதத்தை கொடுத்து மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோர செல்கிறார். இந்த முறை இறுதியான முறையாக இருக்குமா? இதுல வேற ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா? 4வது முறையா ஆளுநரை பார்க்கிறார், 5வது முறையா கண்டிப்பா இந்த தடவை 5வது முறையா போய் பார்த்துக்கிட்டு 5 ஏதாவது அவருக்கு லக்கி நம்பரா சார்? நீங்க தான் ஜோசியம் தெரிஞ்சவர். ஜோசியம் தெரியல அவருக்கு. 6 மணிக்கு மேல சந்திராஷ்டமம் குறைஞ்சிடும். நல்ல நாள்னு சொல்லுங்க. சந்திராஷ்டமம் குறைஞ்சிடும் 6 மணிக்கு மேல. சனிக்கிழமை இருக்கலாம். ராசி சனிக்கிழமை ராசியான நாள் நேத்து தானே சொன்னீங்க. அதனாலதான் இன்னைக்கு கரெக்டா அப்படி. அதனால அது எப்படியும் அவருக்கு இன்னைக்கு கிளிக் ஆகி வரட்டும். ஆனா அவர் யாருக்கு நன்றி சொல்லாரோ இல்லையா, உங்களுக்கு தந்தி டிவிக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லியே ஆகணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.